ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டறியலாம். வணக்கம் பால்முருகன், விவரம் என்ன? ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. கடந்த மாதம் இந்த ஜாமீன் வழங்கப்பட்டதை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் உயர்நீதிமன்றமானது வழக்கை சரியான முறையில் விசாரித்து தீர்ப்பு வழங்கி இருப்பதாக தெரிவித்தார். அதாவது ஹேமந்த் சோரனுக்கு எதிரான நில மோசடி வழக்கில் அவருக்கு தொடர்பு இல்லை என்று பானு பிரதாப் என்பவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உயர்நீதிமன்றமானது பிறப்பித்த உத்தரவு சரியானதுதான். அதற்கு மேல் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை. இதற்கு மேலும் அமலாக்கத்துறை வாதங்களை வைத்தால் அமலாக்கத்துறைக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டி வரும் என்று உச்சநீதிமன்றம் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்து இன்று இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. இதன் மூலம் அமலாக்கத்துறை வழக்கில் ஹேமந்த் சோரனுக்கு வழங்கிய ஜாமீன் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து இன்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.